Hello friends, welcome to Konjali's Vlogs. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற டால்கோனா காஃபி வீட்லயே ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டால்கோனா காஃபி பண்றதுக்கு நான் ப்ரூ காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ லாக்டவுன் அப்படின்றதுனால நியர்பை ஷாப்ல எனக்கு இதுதான் அவைலபிளா இருந்தது. ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் போல எடுத்துக்கோங்க. இது ஒரு பேக்கெட் வந்து 1 டீஸ்பூன் போல வந்தது. ஸோ நான் 2 பேக்கெட் வந்து எடுத்துக்கிறேன். அதே ஸ்பூன்ல 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க நாட்டு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இது வந்து விஸ்க் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ண போறோம். ஸோ நீங்க பவுல்ல ஆட் பண்ணி பீட் பண்றதை விட இந்த மாதிரி கிளாஸ்ல ஆட் பண்ணி பீட் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். குயிக்கா வந்து நீங்க பீட் பண்ணிடலாம். உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் ஸ்பூனை யூஸ் பண்ணி கூட பீட் பண்ணிக்கலாம். பவுலில் ஆட் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா பீட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்து 15 to 20 minutes ஆகும் இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரதுக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸில் ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது குயிக்காக ரெடி ஆகிடும். 5 minutes கூட ஆகாது அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரதுக்கு. ஸோ எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணால் எவ்வளோ குயிக்காக ரெடி ஆகுமோ அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போதே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து விடாம கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கணும் இந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ காஃபி ரெடி பண்ணிடலாம். கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல காய்ச்சின பாலை 3/4 டம்ளர் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சிருக்கேன் க்ரீம் இதுல ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து ஹாட்டா எடுத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க ஹாட் மில்க்ல இந்த க்ரீம் ஆட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காஃபி ரெடி பண்றதுக்கு 5 minutes கூட ஆகாது. ரொம்பவே டிஃப்ரெண்டான அண்ட் டேஸ்டியான டால்கோனா காஃபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. காஃபி பவுடர் ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறேன் கார்னிஷ்காக. டால்கோனா காஃபி சூப்பரா ரெடியா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.